நீங்கள் சோசியல் மீடியாவில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் பல கட்சிகள்லாம் களத்தில் பயங்கரமாக பல்பு வாங்கியிருக்காங்கிறதுக்கு பாஜக ஒரு உதாரணம். சீமானை விட சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கான ஒரு ஆள் எவர் கிரீன் யாருமே கிடையாது. சீமான் வந்து தேர்தல் அரசியலில் நான் பேசி கொண்டிருக்கிற இந்த வினாடி வரைக்கும் நான் உறுதி வேணால் தர்றேன் உங்களுக்கு, காரைக்குடியில் ஒரு ஜெயிக்க போகிறது 3வது இடத்துல இருக்காங்க. நீங்கள் இன்னைக்கு இருதயராஜ் ஒவ்வொரு வீட்டினுடைய கதவையும் தட்டி கொரோனா பேரிடர் காலத்தில் வீட்டு மளிகை சாமான்லாம் வாங்கி கொண்டு கொடுத்துருக்காரு. ஒவ்வொரு தனி மனிதனோடையும் அவருக்கு வந்து அறிமுகம் இருக்கிறது அந்த தொகுதியில். இனிமேல் ஓட்டுக்களை சிதறடிப்பாரே தவிர ஜெயிக்க மாட்டாங்க, அதிகார மையமாக மாற மாட்டாங்க. பாஜக கூட்டணியோட அவர் போகாம எடப்பாடி விஜய் அப்படிங்கிற மாதிரி ஒரு காம்பினேஷன் அப்படி ஒரு போயிருந்தா ஒரு பெரிய அதிர்வை அவர்கள் உண்டாக்கி இருக்க முடியும். எதிர்கட்சியாக இருக்கும்போது திமுக பயங்கர வீரியமாக செயல்படும், பல போராட்டங்களை கையில் எடுப்பாங்க, எல்லா பிரச்சனைகளையும் கையில் எடுப்பாங்க. அது அவங்களுக்கு ஆளுங்கட்சிக்கான ப்ரொமோஷன். 77 ஒரு மாற்றம் வருவதற்கு அவங்க எவ்வளோ உழைச்சிருக்கிறாங்க. எம்ஜிஆர் வந்து 52 கட்சி ஆரம்பித்து 72 வரைக்கும் 20 ஆண்டு காலம் திமுகவில் தீவிரமாக பணியாற்றியிருக்கிறார். 5 ஆண்டு காலம் தனி கட்சி நடத்தியிருக்காரு. 25 வருட அனுபவத்தில் ஒரு 1/4 நூற்றாண்டு அனுபவத்தில் தான் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியிருக்கிறாரு. தாவேகாரங்களுடைய கனவுங்கிறது எடுத்தோடனே சிஎம் ஆயிடுவார். இந்த சிஎம்ங்கிற இடத்துக்கு வருவதற்கு எவ்வளவு நீண்ட பயணம் வந்து ஸ்டாலினுக்கு தேவைப்பட்டிருக்கிறது. அரசியலிலே மூத்தவர்கள் வந்து அனுபவம் மிக்கவர்கள் பண்பட்டவர்களோடு அவர் பயணிப்பதில் அவர் கீழ் இறங்கி வரவே இல்லை. பண்ருட்டி ராமச்சந்திரனுடைய வியூகத்தை விஜயகாந்த் ஏற்றுக்கொண்டார். நமக்கு ஆரோக்கியம் தரும் விஷயம் எல்லாமே சுத்தமாக தான் இருக்கணும். லயன் அரேபியன் டேட்ஸ், இப்போ அது லயனா டேட்ஸ். லயனா பிரீமியம் டேட்ஸ். நாதஸ் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அது குறித்து விவாதிக்க மூத்த பத்திரிகையாளர் திரு ராஜகம்பீரன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். இப்போ விஜய் அவர்களோட கட்சியினர் வந்து ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா மே 8ஆம் தேதி வந்து பதவியேற்பு நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு டேட்லாம் போட்டு சோஷியல் மீடியாவில் சொல்கிறது பார்க்க முடிஞ்சது. பல இடங்களில் அவங்க ஓட்டு போட்டதே வந்து வீடியோ ரெக்கார்ட்லாம் பண்ணி போட்டது திருப்பத்தூரில் ஒருத்தர் அரெஸ்ட்டும் பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் தாண்டி விஜய்க்கான வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும்? விஜயோடைய அரசியல் எதிர்கலாம் இந்த தேர்தல் முடிவின் போது எப்படி இருக்கும்? இல்லை, விஜய் வந்து கட்சி ஆரம்பித்து ஏறத்தாழ 2 ஆண்டுகள் முடிந்து 3வது ஆண்டில் வந்து நிகழ்காலமாக இருக்கிற இந்த நேரத்தில் என்ன மக்களை வந்து ரீச் பண்ணுறதுக்கு அவர் என்ன செய்தார்? அவர் ரசிகர்களை வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு திருப்திப்படுத்துகிற விதமாக அவர் அறிக்கைகள் விட்டாரோ அல்லது வந்து இதில் பேசினார். சோசியல் மீடியா கட்சிகள்னு ஒன்று இருக்குது. எப்போவுமே நீங்கள் சோசியல் மீடியாவில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் பல கட்சிகள்லாம் களத்தில் பயங்கரமாக பல்பு வாங்கியிருக்காங்கிறதுக்கு பாஜக ஒரு உதாரணம். நீங்கள் தினசரி பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் அண்ணாமலையை பற்றி தான் விவாதமே நடக்கும். டிவியிலேருந்து எல்லா யூடியூப்லேருந்து எல்லா சோசியல் மீடியாவிலேருந்து எல்லாத்துலேயுமே அண்ணாமலை தான் வந்து ஒரு பேசு பொருளாக இருப்பார். ஆனால் தேர்தல் அரசியலில் அண்ணாமலை யார்? அவர் அரவக்குறிச்சியில் நிற்கிறப்ப இளங்கோங்கிறவர் யாருக்குமே தெரியாது. இந்த வேட்பாளரை தொகுதி மக்களுக்கு தெரியும். நான் சொல்கிறது ஒட்டுமொத்தமான ஒரு பாப்புலாரிட்டியில் அவர் இல்லை, ஆனால் அவர்கிட்ட அவர் தோற்று போனார். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வானதி சீனிவாசன் சட்டமன்ற உறுப்பினராக ஆகுவதற்கான அந்த வாய்ப்பை பெற்றாங்கல்ல, அதை அவரால் பெற முடியல. அதே மாதிரி நாடாளுமன்றத்தில் அவரால் எந்த வெற்றியும் பெற முடியல. அப்போ தேர்தல் அரசியலில் வந்து அவர் என்ன சொன்னார்? நான் திமுக ஓட விரட்டுவேன், அண்ணா அறிவாலயத்தில் செங்கலை உருவிடுவேன், எல்லாரும் பட்டியல் வச்சுருக்கேன் அப்படிலாம் சொன்னார்ல. ஏதாவது நடைமுறைக்கு வந்திருக்கிறதா? சாட்டையால் அடிச்சுக்கிட்டார் கடைசியாக. அதெல்லாம் காமெடியாக தான் இருந்துச்சு. கூட இருக்கிறவனே வந்து நக்கலாக சிரிக்கிறதுக்கு தான் பயன்பட்டுச்சே தவிர ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியலை நோக்கி அவரால் நிகழ்த்த முடியல. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா சீமானை விட சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கான ஒரு ஆள் எவர் கிரீன் யாருமே கிடையாது. டிக்டாக்கே அவரால் தான் பேன் பண்ணாங்கன்னு சொன்னவர் சார் அவர். ஆமாம், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சீமான் வந்து ஏதாவது ஒரு வம்புழுக்கிற பேச்சை பேசிடுவார். சாத்தானின் பிள்ளைகள் பாரு, ஈவே ராமசாமி வந்து தமிழர்களுக்கு எதிரின்னு சொல்லிடுவார். ஏதாவது ஒரு இடக்கு மடக்கான பேச்சில் முரண்பாட்டினுடைய மொத்த வடிவமாக ஒன்று கத்துவார். சீமான் வந்து தேர்தல் அரசியலில் நான் பேசி கொண்டிருக்கிற இந்த வினாடி வரைக்கும் நான் உறுதி வேணால் தர்றேன் உங்களுக்கு, காரைக்குடியில் ஒரு ஜெயிக்க போகிறதில்ல 3வது இடத்துல இருக்கார். இப்போ நான் கேள்வி, ஏன்னா நான் அந்த மாவட்டத்தை சேர்ந்தேன், அவருக்கும் அதே மாவட்டம் தான், சிவகங்கை மாவட்டம் தான் அவருக்கும், எனக்கும் சிவகங்கை மாவட்டம் தான். அவர் காரைக்குடியில் வெல்ல மாட்டார். காரைக்குடியினுடைய வாக்காளர்கள் யாருங்கிறதே அவருக்கு தெரியல. அங்கேயே அவர் காலடி எடுத்து வைக்கிறாரு, அங்கேயே போட்டிடுறாரு. அதுவே வந்து ஒரு மதிநுட்பமான முடிவே கிடையாது. அப்போ அண்ணாமலை சீமானுடைய அந்த வரிசை இருக்குல்ல, அதில் தான் விஜய் வர்றாரு. கொஞ்சம் கூடுதலான இது இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு முதன்மையான சினிமாவில் வந்து ஒரு முக்கியமான ஹீரோங்கிற முறையில்
அப்படி வேணால் அதை சொல்லலாம். இன்னும் ஒரு சில பேர் கொஞ்சம் மெச்சூர்டாக என்ன பேசுகிறாங்கன்னா, எதிர்கட்சியில் மீன் கட்சிக்காரங்களாம் வந்து வேண்டிக்கங்க இவர் சிஎம் எதிர்கட்சி தலைவராக வரக்கூடாதுன்ட்டு. ஒருவேளை இவர் வந்து சிஎம்மாவும் எதிர்கட்சி தலைவராக வந்தார்னா அவர் கேட்குற கேள்வியிலையும் அவர் வைக்கிற தர்க்கத்துக்கும் யாராலையும் பதிலே சொல்ல முடியாது. ஆளுங்கட்சினா 2 பெரிய கட்சிகள் நோக்கி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து சோஷியல் மீடியாவில் போட்டிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எங்கள் உதயநிதி அடிக்கிற கிண்டலே ஒரு ஆளை தாங்க முடியாதுங்க. இவருக்கு வந்து பெரிய தலைவர்கள்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ நீங்கள் வந்து கலாய்க்கக்கூடிய மாதிரி ஒரு விஷயத்தை வந்து உதயநிதி அப்பப்போ பேசுகிறார். அண்ணே காரு மாதிரி கூட ஏறி போயிருங்க, ஒரே மாதிரி காராக இருக்குன்னு பன்னீர்செல்வத்தை சொல்லியிருந்தார் ஓபிஎஸ் அவர்களை. காரை கூட நீங்கள் மாறில எடப்பாடி பழனிசாமி சொன்னார். இல்லை ஓபிஎஸ் அவர்கள் தான் சொல்லியிருந்தாங்க. இல்லை எடப்பாடி பழனிசாமியை தான் ஒரே மாதிரி இருக்குன்னு என் காரில் ஏற போயிட்டாரு, என் காரை கூட நீங்கள் எடுத்துக்கோங்க, ஆனால் கமலாலயம் பக்கம் போயிடாதீங்கன்னு சொன்னார் உதயநிதி. அப்போ நீங்கள் வந்து குறைந்தபட்சமாக வந்து நீங்கள் என்னென்னா அரசியலுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுன்னு ஒன்று இருக்குல்ல. நீங்கள் எப்பொழுதுமே என்னென்னா உங்களுடைய வாழ்க்கையில் எந்த காலகட்டத்தில் எந்த பருவத்தில் ஒன்றின் மேலே ஈர்ப்பு ஏற்படுகிறதுன்னு ஒன்று இருக்குது. உங்களுடைய அந்த டீனேஜ்னு சொல்லக்கூடிய 10 பருவங்களை அப்போ நீங்கள் அரசியல் ஆர்வமிக்கவராக இருந்து கலைஞனாக வேறு துறையில் பயணித்தா கூட உங்களுக்கு அந்த அரசியல் ஆர்வம் வந்து உங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ளே ஒரு நெருப்பாக எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். நீங்கள் திரைக்கலைஞர்களே பாருங்கள், பிரகாஷ்ராஜ், கரு பழனியப்பன், இயக்குனர் அமீர், சத்யராஜ், நடிகை ரோஹிணி, ஒரு பெரிய பட்டியல் இருக்குது. ஆமாம், மணிவண்ணன், மறைந்த இயக்குனர் மணிவண்ணன், ஜனநாதன், இவங்கெல்லாம் என்னென்னா அவங்க சினிமா விவாதத்தை விட அரசியல் டிஸ்கஷன் நிறையா பேசுவாங்க. அப்போ வந்து அரசியல் உணர்வு என்பது நீங்கள் யாரோ ஒருத்தர் வந்து உங்களை வந்து புஷ் பண்ணுறாங்கங்கிறப்ப வரக்கூடாது. அது இயல்பாகவே உங்களுக்குள்ளே வந்து சக மனிதன் மீதான அக்கறை, அது எப்படி அதிகாரத்தை கையாள்வது அப்படிங்கிற மாதிரியான ஒரு உளவியல் வந்து ஏற்கனவே இருக்கணும். நீங்கள் திடீர்னு வந்து அந்த மாதிரி பேசுகிறப்ப உங்களுக்கும் அந்த ஃப்ளோ வரமாட்டேங்குது. உங்கள் மேலே உங்களுக்கே கான்ஃபிடென்ட். நீங்கள் அவர் எல்லா கூட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா விஜய் கான்ஃபிடென்ட்டாக இருங்க அப்படிங்கிறாரு. அது அவருக்கு அவரே சொல்லிக்கிறாராங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. சுடுகாட்டை கிராஸ் பண்ணும்போது நடுராத்தில் லைட் இல்லாத தெருவில் வந்து சுடுகாட்டு இருக்கும், ஒரு குக்கிராமத்துக்கு பயணிக்கிறவங்க சைக்கிளில் போகும்போது அவன் சத்தத்தை கேட்டு அவனே அந்த பயத்தை போக்கிக்கிறதுக்காக ஒரு பாட்டு பாடுவான்ல. ஏறத்தாழ விஜய் கூட்டம் போகாமல் எனக்கு அப்படித்தான் தோணுது. ஒரு சுடுகாட்டுக்கு போகிற பாதையில் சத்தமாக பாடுறது மாதிரி எம்ஜிஆர் பாட்டு பாடி போவாங்க சில பேர். அச்சம் என்பது மனமே. ஆமாம், அது மாதிரி கான்ஃபிடென்ட்டாக இருங்க அப்படின்னு அடிக்கடி சொல்கிறார். நம்மளும் அதே தான் சொல்கிறோம் விஜய். அவர் கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் 2 தொகுதியில் போட்டி போட்டுருப்பாருன்னு ஒரு கேள்வி வரும்ல. கான்ஃபிடென்ட்டாக இருங்க விஜய் சொன்னாங்க. அவர் இப்படி இருந்து என்னென்னா ஒரு எடுப்பார் கைப்பிள்ளை மாதிரி வரும். அவருக்கு சொல்கிறாங்க நீங்கள் இந்த தொகுதியில் வந்து ரசிகர்கள் அதிகமாக இருக்காங்க, பெரம்பூரில் 40% ரசிகர்களால் நிரம்பி இருக்கிற தொகுதி அப்படின்னு அவர் சொல்கிறாங்க. உடனே அவர் வேட்புமனு தாக்கல் செய்கிறாரு. 45,000 பேர் கட்சிக்காரங்களே இருக்காங்க, நீங்கள் நம்பி போடலாம், எப்படி இருந்தாலும் வெற்றி நமக்கு. அது மாதிரி திருச்சி கிழக்கில் கிறிஸ்தவ வெள்ளாளர்கள் இருக்கிறாங்க. நீங்கள் இனிக்கோ இருதயராஜ் ஒவ்வொரு வீட்டினுடைய கதவையும் தட்டி கொரோனா பேரிடர் காலத்தில் வீட்டு மளிகை சாமான்லாம் வாங்கி கொண்டு கொடுத்துருக்காரு. ஒவ்வொரு தனி மனிதனோடையும் அவருக்கு வந்து அறிமுகம் இருக்கிறது அந்த தொகுதியில். நீ யோசிச்சு பாருங்கள், ஒரு பிரச்சனை நம்ம வந்து தொகுதி சார்ந்த ஒரு பிரச்சனை, தெருவில் ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு தேவை இருக்குன்னா இனிக்கோ இருதயராஜை சந்திப்பது எளிதானதா, விஜயை சந்திப்பது எளிதானதா? நான் மாதத்தில் ஒரு நாள் சொல்கிறேன் சார் தொகுதி பக்கம் வரும்ட்டு, அந்த ஒரு நாள் வந்து மீட் பண்ணிக்கலாம்ல, கால் ஷீட்லாம் தராருன்னு சொல்லியிருக்காரு. அதாங்க மாதம் ஒரு நாள் அவர் சந்திச்சு என்ன செல்ஃபி எடுக்கிறதா? பிரச்சனையை தீர்ப்பதும் மாதம் ஒரு நாள் சந்திச்சு எப்படி பிரச்சனையை தீர்க்க முடியும்? மாதம் முழுக்க வேலை செய்கிறவனே பிரச்சனை தீர்க்க முடியாது. இந்த ஒரு நாள் முதலமைச்சர்னு சினிமா எடுத்தாங்கல்ல கடந்த காலங்களில் சங்கர் படம், அது மாதிரி ஒரு அரசியலை எப்படி எதிர்கொள்ள முடியும்? இல்லை அப்படி தான் அரசியல் இவங்க நினச்சிட்டு இருக்காங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஒரு நாள் அரசியல் வந்து அவ்வளவு எளிதான ஒரு பாதை, அது வந்து ஒரு கேக் வாக்கு, அது ரொம்ப எளிதாக கடந்துடலாம் அப்படிங்கிற அந்த முரட்டு நம்பிக்கை இருக்குல்ல. இங்கே சினிமாவில் என்ன செய்வாங்கன்னா, நம்ம யாருமே எதிர்பார்க்காம ஒரு படம் பயங்கரமாக ஹிட் ஆயிரும். இப்போ திடீர்னு கென் கருணாஸ் நடித்த ஒரு படம் வந்து யூத்துன்னு ஒரு படம் திடீர்னு வந்து 60 கோடி சம்பாதித்து விட்டது அப்படிங்கிறது நடக்குதுல்ல. இந்த மேஜிக்லாம் சினிமாவில் நடக்கும். திடீர்னு ஒரு படம் வந்து சூப்பர் ஹிட் ஆயிடுச்சு, துரந்தர் இவ்வளோ வசூல் பண்ணிருச்சு. இதெல்லாம் சினிமாக்குள்ளே நடக்கிற வியாபாரம். அரசியலே அதே மாதிரி நடக்குன்னு இவங்க நினைக்கிறாங்க. அரசியல் அப்படி நடக்காது. அதனால் வந்து இவர் தனித்து ஒரு அரசியல் களம் காண்பதற்கான ஒரு கோட்பாடு, ஒரு செயல் திட்டம், அதற்கான சுற்றுப்பயணம், அதற்கான வந்து ஆட்களை உருவாக்குவது, அதுக்கான லீடர்ஷிப்பு, அதுக்கான 2ஆம் கட்ட தலைவர்கள். நீங்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலையுமே இவர் தாங்க மாவட்ட செயலாளர். இப்போ இந்த காணொலியை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒருத்தருக்கு அவர் இருக்கிற மாவட்டத்தில் யார் தாவேகாவுக்கு மாவட்ட செயலாளர் தெரியுமா? ஒன்றிய செயலாளர் யாருன்னு தெரியுமா? தொகுதி வேட்பாளர் யாருன்னு தெரியுமா? ஓட்டு போட்டோம். வேட்பாளர் பேராது தெரியுமா? வேட்பாளர் மூலம் வருகை தருகிறாரா? இப்போ நான் வந்து ஒரு 10 நாளாக பல தொகுதிகளுக்கு நான் அப்படியே பயணிக்கிறேன். பல சின்னஞ்சிறிய கிராமங்களில் தாவேகாவுக்கென்று எந்த கொடியும் பறக்கலை, எந்த சின்னமும் எழுதப்படலை,
யார் ஓட்டு கேட்டும் வரல. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நீங்கள் விசிகா வேட்பாளர் இருக்காரு, வன்னியர் பகுதியில் போகும்போது கொஞ்சம் பார்த்து போங்க. பல இடங்களில் எதிர்ப்பு இருக்குல்ல, இன்னுமே இருக்கு. ஆனாலும் அவங்க அவ்வளவு சூழல் மோசமாக இருந்தால் கூட பயணிக்கிறாங்க. அதே மாதிரி அந்த வேட்பாளர்களும் என்ன செய்கிறாங்க, இந்த பகுதியில் வந்து பயணிக்கிறாங்க. அப்போ ஜனநாயகத்தில் எவ்வளோ ரிஸ்க் இருக்கோ அதை மீறி வந்து அவங்க ட்ராவல் பண்ணுறாங்கல்ல, அது எதுவுமே இல்லை. ரொம்ப எளிதாக வந்து ஒரு நாள் வீடியோ பேசினாலோ, மாதம் ஒரு நாள் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பஸ்ஸு மேலே கூரை மேலே ஏறி நின்று கூவினாலோ எல்லாரும் ஓட்டு போட்டுருவாங்க, நம்ம உடனே சிஎம் ஆகிடலாம் அப்படின்னு நம்ப வைக்கிறது இருக்குல்ல, அது வந்து ஃபஸ்ட் டைமாக வந்து ஓட்டு போட வர்றவனுக்கும் ஃபஸ்ட் டைமாக அரசியல்னால் என்னென்னு தெரியாதவனுக்கும் சந்தோஷமாக இருக்கலாம். அது எப்படி கலை யதார்த்தமாக இருக்க முடியும்? இந்த களத்தில் நிற்கிற அவங்க கட்சிக்காரங்க களத்தில் நிற்கிறவங்களுக்கே இந்த ஒரு ரியாலிட்டி புரிஞ்சிருக்கும்ல, இது சரிப்பட்டு வராது களத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, அது அவங்களுக்கு புரியாது. நம்ம பேசுகிற விஷயம் அவங்களுக்கு எப்போ புரியும்னா மே 4 தான் புரியும். இல்லை, அந்த மே 4 பல பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, மே 4 இந்த யதார்த்தத்தை தாக்கு பிடிக்க முடியாமல் பல பேர் என்ன நிலைமைக்கு ஆளாக போகிறாங்கன்னு தெரியல. இல்லை, நான் அதை தான் கேட்க வந்தேன். இப்போ பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சிஎம் ஆயிடுவார் அப்படின்ற ஒரு தீர்க்கமாக, பல பேர் ஒரு 70% பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சிஎம் ஆயிடுவார்ன்றது தீர்க்கமாக நம்புறாங்க. அவர் தான் அடுத்த அவர் ஆயிடுவார் நம்பினா பரவாயில்லைங்க, ஆயிட்டாரு. பதவியேற்பு விழா மட்டும்தான் 8ஆம் நடக்க போகுது. அது அதுக்குமான விஷயங்கள் ஓடிட்டு இருக்கு. இப்போ அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும், அது எப்படி இவங்க பிரிட்ஜ் பண்ண போகிறாங்க? அட்லீஸ்ட் அவங்களோட வெல்னஸ்க்காக இவர் ஏதாவது ஒரு வீடியோ பேச வரா, இல்லை ஜஸ்ட் ஒரு பயிற்சி மட்டும்தான், நம்ம முதல் முறையாக முயற்சி. எனக்கு என்ன சந்தேகமாக இருக்குன்னா, நீங்கள் வந்து தொண்டர்களையோ ரசிகர்களையோ தேற்றுவது பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க, அவரை யார் தேற்ற போகிறாங்கன்னு தெரியலையே. அவர் கூட அம்மா அப்பா கிடையாது, ஃபேமிலி கிடையாது, பிள்ளைங்களும் கிடையாது. அவர் இப்பயே ஒரு தனிமையான வாழ்க்கையில் தான் இருக்கிறார். எல்லாருமே லாக்டவுனில் வந்து தனிமையாக இருங்கள் அப்படின்னு உலக சுகாதார நிறுவனம் அறிவுறுத்தியது. ஏறத்தாழ பல ஆண்டுகளாக அவர் அப்படி தான் இருக்கிறாரு. எப்படி அதை முதல்ல அவர் எப்படி எதிர்கொள்ள போகிறாரு? நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ 52 வயசாகுது. அடுத்த சட்டப்பேரவை தேர்தலுக்கு அவருக்கு 5 வயசு கூடிரும், 57,000. கிட்டத்தட்ட சீனியர் சிட்டிசனுக்கு நெருங்கிடுவார். நடுவில் ஒரு நாடாளுமன்ற தேர்தல் வருது. போன முறை நாடாளுமன்ற தேர்தலுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லைன்னு எஸ்கேப் ஆனார். மறுபடியும் அப்படி எஸ்கேப் ஆக முடியாது. அப்போ வலையை விரித்து வச்சு அதில் போய் நானே தான் மாட்டிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு அரசியலில் அவரே ஒரு பாதையை உருவாக்குவதன் மூலமாக அவருக்கு அவரே ஒரு முட்டுச்சந்தை தயாரிச்சிட்டாரு. இதை மீறி அவர் என்ன செய்ய போகிறாரு? நீங்கள் எதிர்க்கட்சியாக இருக்கிற போது எவ்வளவு தீவிரமாக செயல்படுகிறீர்களோ அதுதான் உங்களுக்கு ஆளுங்கட்சிக்கான பாதையாக மாறும். நீங்கள் எல்லா அரசியல் கட்சியிலுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா, எதிர்க்கட்சியாக இருக்கும்போது திமுக பயங்கர வீரியமாக செயல்படும், பல போராட்டங்களை கையில் எடுப்பாங்க, எல்லா பிரச்சனைகளையும் கையில் எடுப்பாங்க. அது அவங்களுக்கு ஆளுங்கட்சிக்கான ப்ரொமோஷனாக மாறும். 2021 அப்படியே நடந்துருந்துச்சு. எப்போவுமே அதுதான் அரசியலுடைய ஃபார்முலா. இவர் வந்து எதிர்க்கட்சிங்கிறப்ப அவர் என்ன பண்ணுவார்? சைலண்ட் ஆகிடுவார். பெரிய அளவில் வந்து ஒரு 2-3 தொகுதிக்கு வந்து வெற்றி வாய்ப்புக்கு மிக அருகில் செங்கோட்டையன், ஒரு சிலருக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் எல்லா இடத்துலையுமே ஓட்டுக்களை சிதறடிப்பாரே தவிர ஜெயிக்க மாட்டாங்க, அதிகார மையமாக மாற மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்கிறது. திரும்ப விஜய்க்கான ஆதரவுன்னு இருக்குது, ஆனால் கட்சிக்கான ஆதரவுன்றதை இவங்க சார்பில் இவங்களுக்கு ஃபேவராக வந்து அந்த எல்லா ஒப்பீனியன் போல்லையுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த சீட்டில் நம்பர்ஸ்ன்றதே ரொம்ப கம்மியாக தானே இருந்துச்சு. இல்லை, அவங்க நினைக்கிறது மாதிரி இது ஒரு எளிதான பணி. அரசியலில் வந்து ஆதவர்ஜனாலாம் மேடையில் பேசினார்ல, 67 எப்படி ஒரு மாற்றம் வந்ததோ 77 ஒரு மாற்றம் வந்ததோ. அவங்க 67க்கு எவ்வளோ உழைப்பு கொடுத்துருக்குறாங்க, 77 ஒரு மாற்றம் வருவதற்கு அவங்க எவ்வளோ உழைச்சிருக்கிறாங்க. எம்ஜிஆர் வந்து 52 கட்சி ஆரம்பித்து 72 வரைக்கும் 20 ஆண்டு காலம் திமுகவில் தீவிரமாக பணியாற்றியிருக்கிறாரு. 5 ஆண்டு காலம் தனி கட்சி நடத்தியிருக்காரு. 25 வருட அனுபவத்தில், ஒரு 1/4 நூற்றாண்டு அனுபவத்தில் தான் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியிருக்கிறாரு. கூட கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகள் இருந்தாங்க, வழிகாட்டினாங்க. சங்கரையாலாம் அப்போது வந்து மதுரை மேற்கு தொகுதியிலலாம் முழுக்க அவர் தான் வந்து தேர்தல் பொறுப்பாளராக இருக்கார். ஏன் அவர் கட்சிக்காரனே நம்பாமல் ஒரு கம்யூனிஸ்ட் நேர்மையாக இருப்பார், அவர் வந்து ஒரு முறைப்படுத்துவாங்க அவங்க அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க. அப்போ எல்லா கட்சிகளும் பின்புலத்தில் இருக்கும்போது நடந்த வெற்றியை உனக்கு பின்னாடி யாருமே இல்லையே. காங்கிரஸ் வரப்போகுது, விசிகா வரப்போகுது, பண்ருட்டியார் இருக்கார். இல்லைங்க, பண்ருட்டியார் சொல்கிறத கேட்குற மனநிலையில் இருப்பாங்களா அவங்க? செங்கோட்டையன் சொல்கிறதே கேட்க மாட்டாங்கன்ற ஒரு. இப்போ செங்கோட்டையனை சந்திப்பாங்களா? சினிமாவில் வந்து நீங்கள் கேரவனில் வந்து எப்படி அவங்க போய் தனியாக இருந்துக்கிட்டு தேவைப்படும் போது டைரக்டர் வந்து பெர்மிஷனோடு பார்ப்பார். அது மாதிரி கட்சி நடத்த முடியுமா? கட்சியை அப்படி நடத்தவே முடியாது. நடைமுறை யதார்த்தம் புரியாமல் ஒரு கற்பனாவாதத்தின் அடிப்படையில் ஒரு அரசியலை நகர்த்துறாங்க. அது அவருடைய கனவு களைவதற்கு நெடுந்தூரம் கிடையாது.
கணிப்புகள் எல்லாம் பொய்யாகும், கணிப்புகள் எல்லாம் பொய்யாகும்னு சொல்லிட்டு விஜய் சொன்னார். யாருடைய கணிப்புகள்? விஜயோடைய கணிப்புகளா, மக்களுடைய கணிப்புகள்? அந்த இல்லை, எனக்கு தெரிந்து கள அரசியலில் திமுகவை எதிர்ப்பவர்கள் அப்படின்னு ஒரு 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 கூட்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவங்க யாருமே ஒரு குடையின் கீழ் கிடையாது. நீங்கள் எடப்பாடி பழனிசாமியோட விஜய் கூட்டணிக்கு போயிருந்தாங்கன்னா ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்கி இருக்க முடியும். பாஜக கூட்டணியோட அவர் போகாமல் எடப்பாடி விஜய் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு காம்பினேஷன் அப்படி ஒரு போயிருந்தா ஒரு பெரிய அதிர்வை அவர்கள் உண்டாக்கி இருக்க முடியும். அந்த வாய்ப்பை அவர்கள் எப்போது தவற விட்டார்களோ அதுக்கு பின்னாடி அவங்க பின்னாடி யாருமே போகல. அவங்க விசிகாவுக்கு வலை விரித்து பார்த்தார்கள். காங்கிரஸ் திருமாவளவன் சிக்கலை. திருமாவளவனுக்கு கல யதார்த்தம் தெரியும். அவருக்கு கொள்கை அரசியல் என்ன, போராட்ட அரசியல் என்ன, தேர்தல் அரசியல் என்ன, மூணுக்குமான வேறுபாடு திருமாவளவனுக்கு தெரியும். ரொம்ப நாள் கழிச்சு தேர்தல் அரசியலுக்குள்ளே வந்தாங்க. ஆமாம், தேர்தல் பாதை திருடர் பாதைங்கிற இடத்துல இருந்து வந்த ஒரு அரசியல். அவர் வந்து ஒரு சாதி ஒழிப்புக்கான ஒரு நக்சலைட் மூவ்மெண்ட் மாதிரி தொடங்கினவர். அப்போ அவருக்கு கல யதார்த்தம் தெரியும். அதனால அவர் என்ன செஞ்சிட்டாரு, தேவையில்லாத இந்த ரிஸ்க் எடுக்க வேணாம். அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக ஆனதுக்கப்புறமா இன்னமும் ஸ்டில்லிட்டு அவர் என்ன சொல்கிறாரு, நம்ம கட்சி வந்து தனியாக நிற்கிற அளவுக்கு இன்னும் வளரலை, அதுக்கான இது நம்ம இன்னும் வரலை அப்படின்ற விஷயங்கள் அவர் இன்னும். அப்போ கல யதார்த்தம் புரிந்த திருமாவளவன், ஆதவர்ஜனா போன்றவர்கள்லாம் வந்து ஒரு உறவு பாலமாக மாறுவதற்கு தயாராக இருந்த போதும் விஜய்கிட்ட போகலை, கம்யூனிஸ்டுகள் போகலை. எல்லாத்துக்கும் என்ன சந்தேகம், இவர் யாரால் இயக்கப்படுகிறாருங்கிற சந்தேகம். விஜய் யாரோட ஆளுங்கிற சந்தேகம் எல்லாருக்குமே இருக்கு. இவர் சொந்த புத்தியில தான் இதை நடத்துறாரா, சுயமாக வந்து இதை அரசியலை வந்து ஒரு ஆய்வு செய்யக்கூடியவரா, பின்புலத்திலே வேறு யாராவது அவரை இயக்குகிறார்களா என்கிற சந்தேகம் இருக்கிற பட்சத்தில் எப்படி கம்யூனிஸ்டுகளோ, விடுதலை சிறுத்தைகளோ, காங்கிரஸ் கட்சியோ எப்படி போவாங்க? எந்த நம்பகத்தன்மையின் அடிப்படையில் போவாங்க? இதுதான் கேள்வி. ஏன்னா நாடாளுமன்ற தேர்தலில் நான் கடுமையாக பாஜக எதிர்ப்பை வந்து முன்வைத்து தமிழ்நாடு முழுக்க ஒரு சுற்றுப்பயணம் வந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்க. பாஜக எதிர்ப்பு என்கிற மையப்புள்ளியில் நான் ஏன் கூட்டணி அமைக்கக்கூடாது அப்படின்னு காங்கிரஸோ விசிகாவோ முயற்சி கூட செய்திருக்கலாம். முயற்சி செய்கிற அந்த முதல் கட்டமே நடக்கலையே, அப்படி யாருமே செய்யலையே. அதனால் விஜயினுடைய நம்பகத்தன்மையை குறித்து எந்த கட்சிக்குமே யாருக்குமே எந்த எதிர்பார்ப்புமே வரலை. சின்ன சின்ன கட்சிகள் உட்பட தமிழ்நாட்டில் இங்கே புதிய தமிழகம் வந்துச்சா, ஜான் பாண்டியன் வந்தாரா, சசிகலா வந்தாங்களா, புதிய தமிழகம் கூட ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று, ராமதாஸ் வந்தாரா, யாராவது ஒருத்தருங்க இப்போ அரசியலில் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார் ராமதாஸ். இப்போ இவருக்கு அரசியல் வியூகம்னு ஒன்று இருந்துச்சுன்னா இவர் என்ன பண்ணியிருப்பார், தைலாபுரம் தோட்டத்துக்கு போயிருப்பார். வேற விஜய் போய் ஐயா கையை பிடிச்சி, உங்களுக்கு மகன் வந்து துரோகம் பண்ணியிருக்கலாம், உங்களுக்கு நான் ஒரு மகனாக இருப்பேன் அப்படின்னு நீ சர்ச்சில் போட்ட மண்டியை அங்கே போட்டிருந்தேன்னா கதை ஒன்று ஆதரவு நிலைப்படாயிரும். அதுதாங்க அரசியல். ஜெயலலிதாவே தைலாபுரத்துக்கு போக முடியும்னா அந்த துண்டம் பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை, ஒரு நீல கலருக்கு பதில் இன்னொரு சிவப்பு கலர் இருக்கு, அவ்வளோதான். அப்போ அதுதான் அரசியல் தன்மை. அதாவது ஒரு நடுவில் உடம்பு அதாவதுங்க ஒரு கவிதை உண்டு, கவிக்கு அப்துல் ரஹ்மானுடைய ஒரு கவிதை உண்டு. இது வந்து அது வந்து விஜய்க்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும். அது மேகத்தை பார்த்து புகை சொன்னது, உன்னை விட நான் தான் பெரிய ஆள். ரெண்டும் விஷுவலாக பார்க்கும்போது ஒரு மேகமும் ஒரு புகையும் ஒன்றாக தான் தெரியும். மேகத்தை பார்த்து புகை சொன்னது, உன்னை விட நான் தான் பெரியவன் என்று. மேகம் கடகடவென சிரித்து கொண்டு மழையாய் இறங்கியது, புகை காணாமல் போனது. கவிதை அவர் முடிப்பார், உயரம் என்பது மேலே ஏறுவதில் இல்லை, கீழே இறங்குவதில் இருக்கிறது. இவ்வளோதான் விஷயம். இவர் மேலே மேலே ஏறி போகிற ஒரு மேகம் மாதிரியே உயரத்தில் தன்னை வைத்து பார்த்தாரே தவிர சாமானியர்களோடு தன்னை இணைத்துக் கொள்வதற்கான எந்த முயற்சியுமே விஜய் மேற்கொள்ளல. அந்த இடத்துல ஒரு ஃபெயிலியர் ஆயிட்டாரு. அரசியலிலே மூத்தவர்கள் வந்து அனுபவம் மிக்கவர்கள் பண்பட்டவர்களோடு அவர் பயணிப்பதில் அவர் கீழே இறங்கி வரவே இல்லை. ப்ளஸ் குறிப்பாக செங்கோட்டையன் அவர்களோட எண்ணிப்பாகட்டும் சரி, அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் வந்து எம்ஜிஆரோட இருந்தார், அம்மா ஜெயலலிதாவோட இருந்தார், ஒரு மிக நெடிய ஒரு அரசியல் பயணம் கொண்டவர், தமிழ்நாடு அரசியலில் ஏற்கனவே 50 ஆண்டு காலமாக இருக்கிறவர், இப்போ நம்ம கூட இருக்கார், நமக்கு ஒரு மிகப்பெரிய 50 ஆண்டு கால அந்த அனுபவம் இப்போ நம்ம கூட இருக்குன்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கலாம். கூட மாலை போட்டு சால்வை போட்டுட்டு போயிட்டு தனியாக ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணுறாரு செங்கோட்டையனுக்கு. கைக்கு பக்கத்தில் இந்த மனுஷன் விட்டுட்டு வீடியோ நீங்கள் போடுவீங்களா ஒரு கேள்வி இருக்குல்ல. இல்லை, அதாவது அவர் அனுபவத்தை பயன்படுத்தி கொள்வதற்கான அறிவாற்றல் இவர்கிட்ட இல்லை. ஒருத்தருடைய அனுபவத்தை தன்மையப்படுத்தி கொள்வதுன்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்குன்னு பெருசாக நாலேஜ் இருக்காது, இன்னொருத்தருடைய நாலேஜை அவங்க வந்து பயன்படுத்திக்கிடுவாங்க. அந்த ஆற்றல் இருந்தால் கூட அவர் அரசியலில் வந்து வென்றிருப்பார். அதைத்தான் விஜயகாந்த் செஞ்சார் பண்ருட்டி ராமச்சந்திரன் மூலமாக.
பண்ருட்டி ராமச்சந்திரனுடைய வியூகத்தை விஜயகாந்த் ஏற்றுக்கொண்டார். அது வரைக்கும் அந்த பயணம் சிறப்பாக போச்சு. அப்புறம் அதுக்கு மேலே வந்து சில அத்துமீறல்கள் நடக்கிற போது கட்சி கலகலத்து போச்சு தேமுதிக. அதனால் அதை உள்வாங்கக்கூடிய ஆற்றல், அரசியலை வந்து புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் வந்து விஜய்க்கு முதல்ல இருக்கணும். அதனால் ஒருத்தரை தலைவராக்கிட்டு அவருக்கே விவரம் தெரியாதுங்க, இப்போ நீங்கள் நீந்த தெரியாதவனை வந்து நீங்கள் கடலில் தூக்கி போட்டால் அவர் நீச்சல் வீரராக மாறிடுவாருங்க, அவர் குற்றாலீஸ்வரன் மாதிரி அடித்து வந்துடுவாருங்க அப்படின்னு சொல்கிறது எப்படி? பயிற்சி இருந்தால் தான் பைக்கே ஓட்ட முடியும். எடுத்தோடனே விமானம் ஓட்டுறதுங்கிறாங்க. தாவேகாரங்களுடைய கனவுங்கிறது எடுத்தோடனே சிஎம் ஆயிடுவார். இந்த சிஎம்ங்கிற இடத்துக்கு வருவதற்கு எவ்வளவு நீண்ட பயணம் வந்து ஸ்டாலினுக்கு தேவைப்பட்டிருக்கிறது. சரி, எடப்பாடியை கூட வச்சுக்கோங்க. எடப்பாடி வந்து எடுத்தோடனே அந்த இடத்துக்கு வந்தாரா? அவர் சிலுவம்பாளையத்தில் கிளை செயலாளர்களை தொடங்கி தான் வந்திருக்காரு. அவருடைய மாவட்ட அரசியல் செய்து சட்டமன்ற உறுப்பினராகி, நாடாளுமன்ற உறுப்பினராகி, 31 அமைச்சர்களும் 31வது இடத்துல இருந்து அப்படித்தான் அவர் கூவத்தூருக்கு வந்திருக்காரு. அப்போ நீங்கள் வந்து இந்த அரசியலை கூட அவர்கள் நீண்ட பயணத்தின் வழியாக தான் அடைஞ்சிருக்காங்களே தவிர யாருமே அப்படிலாம் வந்து எளிதாக வந்து அப்படி அடையவே முடியாது. அந்த கனவு 4ஆம் தேதி கிடைக்கப்படும். ஓகே சார். இவ்வளோ நேரம் உங்களை பொன்னார் நன்றி. தேங்க்யூ.